நாம இப்ப இருக்கிறது ராதாபுரம் தொகுதியில பரமேஸ்வரபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கிறோம். இப்ப இந்த கிராமத்துல இந்த ரோடு வந்து ஓடிஆர் அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ரோடு அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே போட்டுக்கிறாங்க. இப்ப இந்த ரோடு வழியா ஒரு க்ரஷர்ல இருந்து ஒரு லாரியோ இல்ல ஒரு கல்குவாரியில இருந்து வரக்கூடிய லாரிகளோ வந்துச்சு அப்படின்னா டைட்டா ஒரு லாரி தான் இந்த ரோட்ல போக முடியும். இப்ப இந்த ரோடுல அந்த லாரிகள் போகுது அப்படின்னா அது இதுக்கு பக்கத்துல இன்னொரு பைக்கோ இல்ல காரோ ஆட்டோவோ இல்ல ஒருத்தர் நடந்து தான் போகணும்னா கூட நடக்கிறதுக்கு கூட இந்த ரோட்ல இடம் கிடையாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இதுல யாரு இறங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? இங்க ஒரு இபி போஸ்ட் இருக்கு. பக்கத்துல 2 சைடும் டைட்டா வீடுகள் இருக்கு. இப்ப அந்த அந்த க்ரஷர் லாரிகள் வரும்போது யார் இதுல இருந்து இறங்குவாங்க? லாரி இறங்குமா? இல்ல அங்க போகக்கூடிய மக்கள் இறங்கி நடப்பாங்களா? இல்ல அங்க இருக்கக்கூடிய பைக்குகள் இறங்கி போகுமா அப்படின்னு பார்த்தா லாரி அசைய போறதில்ல. அது ரோட்ல தான் போகும். யாருக்கு அந்த ரோடு உரிமையோ அவங்க அவங்க தான் வந்து அந்த இடத்த விட்டு இறங்கணும். இப்ப இறங்குனா பாருங்களேன், இது எவ்வளவு பள்ளத்துல வந்து இந்த இடம் போகுது. அப்ப இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள், பள்ளி குழந்தைகளா இருக்கட்டும், பைக்ல போறவங்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், எல்லாருமே அவங்க தான் கீழே இறங்கணும். இப்ப இருக்கத்துறை பஞ்சாயத்து பக்கத்துல ஒரு குவாரி கொண்டு வர போறதா மக்கள் வந்து ரொம்ப பயத்துல இருக்கிறாங்க. அவங்க நிறைய மனுக்களும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இருக்கத்துறையில அமைய போகக்கூடிய அந்த குவாரியோ கிரஷரோ எந்த வழியா அந்த கல்களையோ அந்த மண்ணையோ எடுத்துட்டு வரணும் அப்படின்னா ஒண்ணு இந்த பரமேஸ்வரபுரம் ரோடு வழியா எடுத்துட்டு வரணும். அப்படி இல்லைன்னா பனை விலைன்னு சொல்லி ஒரு சின்ன குட்டி ஹேம்லெட்டு இதுவாது ஓடிஆர் ரோடு, அது வந்து கிராமப்புற சாலை, அது இதை விட நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த ரோடு வழியா தான் அவங்க அந்த லாரிகளை கொண்டு போக வேண்டிய கட்டாயம். ஆனா இந்த ரோடுகள் இப்படி இருக்கும்போது எப்படி இந்த ரோடுகள்ல கொண்டு போனா இந்த மக்கள் வந்து ஒரு பயம் இல்லாம பாதுகாப்பா வாழ முடியும் இந்த கிராமத்துல அப்படிங்கிறது தெரியல. ஒரு குவாரியோ கிரஷரோ கொண்டு வரும்போது முக்கியமான கட்டமைப்பு அந்த பொருட்களை கடத்தி கொண்டு போகக்கூடிய சாலைகள். அது இல்லாத இடங்கள்ல எப்படி இந்த குவாரிகளுக்கு அனுமதி கொடுக்குறாங்க, எப்படி இந்த கிரஷர்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்கன்னே தெரியும். அதிகாரிகள் எதையும் யோசிக்காம அவங்க கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா கடைசியில பாதிக்கப்படுறது என்னமோ அந்த பகுதி மக்கள் தான்.